ஜோதிடர்கள் ஒரு பக்கம் டைம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அதே ஜோதிடர் அந்த டைமை மாத்துறதுக்கு பரிகாரம் சொல்லுவாரு. இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள தான் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிட முறைகளும் இருக்குது. ஓகேங்களா? ஆனா மரபணு ஜோதிட முறை இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளேயும் இல்லை. இது கல்யாணம் ஆகிற ஜாதகம், இது திருமணமே ஆகாத ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பு, அதுக்கான ஒரு ரூல் ஜோதிட சிலபஸ்லயே கிடையாது. ஜாதகத்தை வச்சு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்தெந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும், நம்ம எப்படி கரெக்டா டிசிஷன் எடுக்கணும், எது சரி எது தப்பு, நம்மளை எப்படி மாத்திக்கிறது, நம்மளை எப்படி திருத்திக்கிறதுன்ற பெர்ஸ்பெக்டிவ் தான். ப்ரெடிக்ஷன் அவங்க சொல்றது எல்லாமே அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, அது ஒரு லாஜிக்கல் அசம்ஷன். மனநிலை என்பது ஜாதகம், மன மாற்றம் என்பது பரிகாரம்னு சொன்னாங்க. அது வெளிப்படையா கேட்கும்போது சாதாரண வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா அது ரொம்ப ஆழமான வார்த்தை. நீங்க ப்ரெடிக்ஷனும் சொல்லிட்டு நீங்க பரிகாரம் சொல்றீங்கன்னா நீங்க கணிச்சதை நீங்களே மாத்துறீங்கன்ற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. அப்ப எல்லாருமே கடவுளுக்கு சமம்ன்ற மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா? இந்த ஸ்கேம் இன்னைக்கு இல்ல, ரொம்ப காலமா ராஜா காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பயன்படும், அதை வைத்து யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் கணிக்க முடியும், இந்த மாதிரி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பத்தி விஷால் அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்னு உடனே முதல்ல எனக்கு வந்த சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா பாக்குற ஜோதிடமும் டிஎன்ஏ ஜோதிடமும் ஒண்ணுதானா, இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னா என்ன சார்? இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயல்பான ஜோதிட முறைகள்ல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்ன ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதாவது அவங்களுக்கான ஃபார்ச்சூன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, அதிர்ஷ்டம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க, கெட்டதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, கெட்டதை தெரிஞ்சுக்கிறது எதுனா அதை மாத்துறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலக்கணிதம். அதாவது ஒரு நிகழ்வு நடக்கணும், அது அவங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, அது எப்போ நடக்கும், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ கிடைக்கும், எனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், எனக்கு குழந்தை எப்போ பிறக்கும், அது நடக்குமா நடக்காதா, இல்லை எப்போ நடக்கும், இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள தான் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிட முறைகளும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மரபணு ஜோதிட முறை இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளேயும் இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மூணாவது பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கலாம். அதாவது ஜாதகத்தை வச்சு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்தெந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும், நம்ம எப்படி கரெக்டா டிசிஷன் எடுக்கணும், எது சரி எது தப்பு, நம்மளை எப்படி மாத்திக்கிறது, நம்மளை எப்படி திருத்திக்கிறதுன்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது, இல்ல இது உங்களுக்கு கண்டிப்பா பிராப்தம் இருக்கு, இல்ல உங்களுக்கு இது பிராப்தம் இல்லை அப்படின்னா அது ஃபிக்ஸட், அது மாறவே மாறாது. ஆனா அப்படி ஒரு விஷயம் ஜோதிடத்துல கிடையாது. நீங்க ஒரு ரெண்டு வியூக்குள்ள போகலாம். என்ன ரெண்டு வியூனா, இப்போ ஒருத்தருக்கு கல்யாணத்தை பத்தி கேட்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருமணத்தை பத்தி கேட்க வராங்க, வேலையை பத்தி கேட்க வராங்க, தொழிலை பத்தி கேட்க வராங்க, ஏதோ ஒண்ணு கேட்க வராங்க. முதல்ல அந்த பிராப்தம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கணிக்கணும். கல்யாணம் நடக்கிற பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அதை எப்பன்னு கால்குலேட் பண்ணலாம். முதல்ல நடக்குமா நடக்காதான்றதுக்கே ஜோதிடத்துல அங்க ரூல் கிடையாது, பேசிக் ரூலே கிடையாது. இது கல்யாணம் ஆகிற ஜாதகம், இது திருமணமே ஆகாத ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பு, அதுக்கான ஒரு ரூல் ஜோதிட சிலபஸ்லயே கிடையாது, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும். அப்புறம் நீங்க எப்போ நடக்கும்னு எப்படி கணிக்க முடியும்? ஓகேங்களா? அப்போ நம்ம ஜோதிட ஆராய்ச்சிக்குள்ள வரும் பொழுது நம்மளும் எல்லாரும் மாதிரியும் ஜோதிடம் கத்துக்கிட்டு அதனுடைய இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்மளும் வருவோம். ஓகேங்களா? ஜோதிட ஃபீல்டுக்குள்ள வரும் பொழுது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஜோதிடம் கத்துக்கிற எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும்? நிகழ்வை கணிக்கணும், காலத்தை கணிக்கணும்ன்ற எக்ஸைட்மெண்ட். அப்ப அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம உள்ள வரும். உள்ள வர உரிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வரும். ஓகேங்களா? இது வெறும் ஒரு அனுமானத்துல தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது எப்படின்னா, ப்ரெடிக்ஷன் அவங்க சொல்றது எல்லாமே அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, அது ஒரு லாஜிக்கல் அசம்ஷன். இப்படி இருந்தா இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனுமானிக்கிறாங்க. சோ அது தீர்மானம் கிடையாது. அப்ப தீர்மானம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீங்க கணிக்கவே முடியாது. கரெக்ட் தானே? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வெளியில கரெக்டா கைடிங் பெர்ஸ்பெக்டிவ்னு அப்படின்னு ஒண்ணு வரணும் இல்லையா? அது எப்படின்னா, இப்போ அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். வெளிநாடு நான் போவேனா
போகிற தலையெழுத்து என் ஜாதகத்துல இருக்கா, என்னால போக முடியுமான்னு கேட்டா அது ப்ரெடிக்ஷன். நான் வெளிநாடு போகலாமா வேண்டாமான்னு கேட்டா அதுக்கு பேர் கைடன்ஸ். அப்போ நம்ம வந்து இவருக்கு வெளிநாடு பாசிட்டிவா இல்ல, இவர் வந்து போனா அங்க இவருக்கு ப்ரொக்ரெஷன் இருக்காது, வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். இல்ல உங்க தலையெழுத்துல நீங்க போயிடுவீங்கன்னு பிரம்மா எழுதிட்டாரு, நீங்க போயிடுவீங்க இல்ல போக மாட்டீங்கன்னு சொன்னா அது ப்ரெடிக்ஷன். சோ நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்ற பாதையில இல்ல, நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்ற பாதையில இருக்கோம். நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ரெண்டுத்துக்குமே. ஆனா அது வந்து ஒரு கிரே லைன்மா. இந்த கிரே லைனை புரிய வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து 2024 இந்த வருஷம், என்னோட கெரியர் ஆரம்பிக்கும் பொழுது 2014. ஸோ இது வந்து ஒரு டிகேட். இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா ஒரு டிகேட் முடிய போகுதுன்னு அர்த்தம். இந்த ஒரு 9 வருஷமா இந்த கிரே லைனை புரியறதுக்கு, ஓரளவுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு 1000 வருஷமா மக்களுடைய மனநிலையில ஆழமா வேரூன்றி போன விஷயம் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த தசா புத்தி வந்தா இதெல்லாம் நடந்துரும். நீங்க நீங்க என்னோட வீடியோவே பாருங்க, ஒரு 1500 2000 இன்டர்வியூக்கு மேல நான் கொடுத்துருப்பேன் இந்த ஒரு 8-9 வருஷமா. அது எதுலயுமே குரு பயிற்சி சனி பயிற்சி இருக்காது. நான் இன்டர்வியூ கொடுத்த எந்த வீடியோலயுமே குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. எதனால சார்? ராகு கேது பயிற்சி பலன் நான் பேசுனது கிடையாது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் நான் ஒரு நாள் ஒரு வீடியோல பேசுனது கிடையாது. மாத பலன் பேசுனது கிடையாது. வார பலன் பேசுனது கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்றும் ஜோதிடத்திலே கிடையாது. அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக மீடியா அதை எடுத்து போடுறாங்க, சுவாரஸ்யத்துக்காக ஜோதிடரும் பேசுறாங்க, சுவாரஸ்யத்துக்காக மக்களும் பாக்குறாங்க. இந்த 3 பேத்துக்கும் தெரியும் இதுல உண்மை இல்லைன்ட்டுன்னு. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு நப்பாசை, இப்படி சொன்னா நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், உண்மை இல்லாத விஷயத்த நம்ம ஏன் பேசணும்? ஒருத்தர் ஒரு துறையில அவருக்கு உண்மையான அங்கீகாரம் வேணும், உண்மையான மரியாதை வேணும்னா முதல்ல அவர் அந்த துறையில உண்மையா இருக்கணும். ஓகேங்களா? உண்மைன்றது என்னது? வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி. இருக்கிறது என்னமோ யதார்த்தத்தை பேசிவிட்டு போகணும். யதார்த்தத்துல ஜோதிடத்துல ப்ரெடிக்ஷன் கிடையாது, மெத்தட்லயே கிடையாது. நான் ஜோதிடர்கள் எல்லாம் தப்பு சொல்ல, மெத்தட்லயே ப்ரெடிக்ஷன் கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க அனுமானிக்கிறாங்க, அவ்வளவுதான். வெறும் அனுமானம் மட்டும். வெறும் அனுமானம் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், அந்த அனுமானத்தை யார் வேணாலும் பண்ணலாமே, நீங்களும் பண்ணலாமே. அதுக்கு நீங்க ஜாதகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதை பத்தி நம்ம டெக்னிக்கலா நிறைய பேசணும். ஒன் பை ஒன் நம்ம பேசுவோம். இப்ப நம்ம வந்து எந்த பாதையில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு திருமணத்துக்காக நம்ம கிட்ட கேட்டு வராங்க. நம்ம பக்கத்துல ஒரு நார்மல் ஜோதிடர் இருக்கிறாருப்பா, ஏதோ பாரம்பரிய ஜோதிடத்தை ஃபாலோ பண்றவர் இருக்காரு. நம்ம வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்றவங்க. இப்போ வந்து பாரம்பரிய ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போறாங்க. அதே ஜாதக காப்பி என்கிட்ட வருது. அப்போ அவர் எப்படி அணுகுவாரு, நான் எப்படி அணுகுவேன் அப்படின்னு வித்தியாசம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இதை பத்தி ஈஸியா புரிஞ்சிடும். அவர் என்ன பண்ணுவாரு, திருமணம் நடக்குமா, எப்ப நடக்கும், அந்த காலகட்டங்கள்லாம் கணிப்பாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ப்ரெடிக்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ஜாதகத்துல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா, சில பேருக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்கும், சில ஜாதகத்துக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்காது. ஏன்னா அந்த ஆப்ஷனே அவங்க ஜாதகத்துல இருக்காது. இன்னைக்கும் கூட பாருங்க, எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டரா பிசிஷியனா இருக்கிற பல பேர் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு அதே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து வரன் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருப்பாங்க, தேடிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வரனே முடிஞ்சிருக்காது, உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது, 40-50 வயசு ஆயிருக்கும், வயசாகி போய் இறந்து போயிருக்காங்க பல பேர். பல ஆயிரம் பேர் மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவங்க, பல ஆயிரம் பேர் கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க. அதே கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு மாப்பிள்ளை வேணும், அதே கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு இன்று வரை திருமணம் பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க ஜாதகத்துல கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னா தலையெழுத்துல இருக்கா? கிடையவே கிடையாது. அவங்களோட ஜாதகத்துல என்ன ஆப்ஷன் இருக்குன்னு அப்படின்றத பார்த்துட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நம்ம ஜாதகம் நமக்கு கொடுக்கறது எல்லாமே 2 விஷயமா. ஒன்னு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு ஆப்ஷன். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கிட்ட தான். அதை ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காம ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த 2 மட்டும் தான் ஜாதகத்துல இருக்கு. அப்போ சரி, அப்ப நம்ம கிட்ட வரும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், திருமணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுல ஒரு 2-3 சாய்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. சிவில் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்கும், ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ல இருந்து வரன் தேடினா கிடைக்கும். அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், இன்னென்ன ஃபீல்டுல இருந்து குறிப்பிட்டு வரன் தேடுங்க, வரன் தேடினா உங்களுக்கு கிடைக்கும்ட்டுன்னு. அப்போ தேடினால் கிடைக்கும். அப்போ தேடுவாங்களா மாட்டாங்களாம் தலையெடுத்துல போட்டிருக்காது. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ இது என்ன மாதிரி ஆயிடுதுன்னா, டாக்டர் கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க, டாக்டர் மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. சார் என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு அதுல குணமாயிடும்னு போட்டிருக்கான்னு சொல்லுங்க, அப்பதான் நான் மெடிசனை சாப்பிடுவேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? தப்பு இல்லையா? அப்போ நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, நமக்கான அனுமதி என்ன, நமக்கான அனுமதி எங்க இருக்கு, நமக்கான அனுமதி எங்க இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா
ஆப்ஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறது மூலியமா நல்ல ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்க முடியும், கெட்ட ஆப்ஷன்ஸை தவிர்த்தர முடியும். இது போதுமே ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும். உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா கெட்டதுக்கும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி முடிவுன்னு ஒண்ணு எடுத்திருப்பீங்க. ஒண்ணு டைரக்டா நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேர்டேக்கர் அல்லது உங்களுக்கு கார்டியன் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதன் போக்குல ஒரு பிள்ளையார் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சு அது அதனுடைய கான்சிக்வன்சஸ் அதுக்கு முன்னாடி கோஇன்சிடென்ட்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு டீகேட் ஒரு 2 டீகேட்னுடைய 2 ரிசல்ட்டையும் சீக்வன்சஸையும் முடிவு பண்றது எது? நீங்க ஆரம்பத்தில் எடுத்த அந்த ஒரு டிசிஷன். எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க. கரெக்டா? இப்போ எனக்கு இது ஃபேவரபிள் கிடையாது, இதுக்குள்ள போனா நான் லாக் ஆயிடுவேன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா எது ஃபேவரபிளோ அதுக்கு மட்டும் எஸ் சொல்லிடுவீங்களே. கெட்ட விஷயங்களை உங்களால் தவிர்த்துக்க முடியுமே, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜோதிடம் சிலபஸ் உருவாக்கப்பட்டது. எதற்காகனா மனிதனை நெறிப்படுத்துவதற்காக. கிரகத்தை மாத்த முடியுமா? முடியாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட திதி, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட நேரத்துல பிறந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப அந்த கட்டத்தை மாத்த முடியுமா? நீங்க சாகிற வரைக்கும் அதே கட்டம் தான். ஓகேங்களா? அப்ப 9ல இருக்க சனியை 10ஆம் பாவத்துல தூக்கி போட முடியாது, 8ல இருக்கிற ராகுவை 7ல தூக்கி போடவே முடியாது. அப்ப நீங்க எப்படி பரிகாரம் மூலியமா நீங்க எப்படி வாழ்க்கையை மாத்த முடியும்? பரிகாரம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடர் சொன்ன ஒரு வாசகம், அது வந்து என்னுடைய மனதை ரொம்ப ஈர்த்தது. நான் எல்லா இன்டர்வியூஸ்ல இதை சொல்றேன். என்னன்னா, மனநிலை என்பது ஜாதகம், மன மாற்றம் என்பது பரிகாரம்னு சொன்னாங்க. அது வெளிப்படையா கேட்கும்போது சாதாரண வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா அது ரொம்ப ஆழமான வார்த்தை. உங்களுடைய மனநிலை ஜாதகம்னா நீங்கள் மனமாற்றம் அடைவதுதான் பரிகாரம். மனமாற்றம்ன்றது எப்ப வரும்? நமக்கு எது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸ் வரும்போதுதான் நீங்க வைக்க வேண்டிய காலை வைக்காம இருப்பீங்க. அங்க முள்ளு இருக்கு, அங்க பாம்பு இருக்கு, அங்க விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா, ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க உஷாராகிறது எப்ப ஆவீங்க? அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அதை யாராவது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இதை அறிவுறுத்துவதுதான் ஜோதிடம். சோ இந்த பர்பஸ்க்காக தான் ஜோதிடம், கால கணிதத்திற்காக இல்ல. ஏன் கால கணிதத்துக்காக இல்லைன்னு சொல்றேன்னா, ஏன்னா கால கணிதத்துல உங்களுக்கு தீர்வே கிடையாது. இது உங்களுக்கு நடக்கும்னா நடக்கும், இது உங்களுக்கு நடக்காதுன்னா நடக்காது. அப்ப அது ப்ரீஃபிக்ஸட் தானே. அப்ப எல்லாமே ப்ரீஃபிக்ஸட் அப்படின்னா அப்ப உங்களுக்கு அதுல சொல்யூஷனே கிடையாது. ஆனா இங்க இதுல முரண் என்னன்னா, ஜோதிடர்கள் ஒரு பக்கம் டைம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் அதே ஜோதிடர் அந்த டைமை மாத்துறதுக்கு பரிகாரம் சொல்லுவாரு. ஆமா, அது எப்படி? அப்ப நீங்க இது ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் இல்லையா? இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று முரணானது. நான் என்ன சொல்றேன், ஒன்னு ப்ரெடிக்ஷன் சொன்னா நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லணும், இல்லையா பரிகாரம் சொன்னா நீங்க பரிகாரம் சொல்லணும். நீங்க ப்ரெடிக்ஷனும் சொல்லிட்டு நீங்க பரிகாரம் சொல்றீங்கன்னா நீங்க கணிச்சதை நீங்களே மாத்துறீங்கன்ற மாதிரி அர்த்தம் ஆயிடுது. அப்ப எல்லாருமே கடவுளுக்கு சமம்ன்ற மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம் இன்னைக்கு இல்ல, ரொம்ப காலமா ராஜா காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம். இதை உங்களால ஒண்ணுமே மாத்தவே முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம மாத்த முடியாது. ஆனா அவேர்னஸ் கொடுக்கறது மூலியமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அடுத்த தலைமுறை கரெக்டான ஜோதிடத்தை நோக்கி நவர்ற மாதிரி ஒரு ஏற்பாடை நம்ம செய்யலாம்.